வணக்கம். தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரமதான் ஸ்பெஷலில் மொரோக்கன் ஹரீரா சூப் தாங்க பார்க்க போகிறோம். ரமதான் காலத்தில் நம்ம ஊரில் நோம்பு கஞ்சி எவ்வளோ ஃபேமஸோ, ஆஃப்ரிக்காவில் மொரோக்கோ நாட்டில் மட்டன், கொண்டக்கடலை, பருப்பு வகைகள், காய்கறிகளை சேர்த்து பண்ணுற ட்ரெடிஷ்னலான கம்ஃபர்டிங்கான இந்த சூப் பவுல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஹரீரா சூப் பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் கொண்டக்கடலை எடுத்து 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8லேருந்து 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. அடுத்தபடியாக க்ரீன் லென்டில்ஸ்க்கு 1/2 கப் க்ரீன் லென்டில்ஸ் எடுத்து அதையும் 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தபடியாக 200 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலை, ஊற வச்ச பச்சை லென்டில்ஸ், மட்டன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி. பச்சை லென்டில்ஸ் இல்லைன்னா நீங்கள் மசூர் தால் இல்லைன்னா மைசூர் தால் யூஸ் பண்ணிக்கலாம். மைசூர் தால் தோலோட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான காய்கறிகள் வெட்டிக்கலாம். 3 தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி தான் இந்த சூப்போட பேஸு. இந்த செலரி ரொம்ப முக்கியங்க. இந்த செலரியில் 2 தண்டை மட்டும் எடுத்துட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், அதையுமே ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அந்த 2 செலரி தண்டுகளையும் வெட்டிக்கலாம். நல்ல கை நிறையா பார்ஸ்லி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்காதீங்க, நிறையா சேர்த்துக்கோங்க. கை நிறையா கொத்தமல்லி இலைகள். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட தேவை கிடையாது, வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலை, பயிறு, மட்டன் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. பாருங்கள், இப்போது கொண்டக்கடலை பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மட்டனுமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கலவையை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மேஷரை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ஊற்றி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது தாங்க சூப்புக்கு தேவையான பொருட்கள். நம்ம வேக வச்சு எடுத்தது, அரைச்சி எடுத்த விழுது, தக்காளி விழுது, கார்னிஷ் பண்ணுறதுக்கான விஷயம். இந்த சூப்பில் போடுற எல்லா பொருட்களுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னுமே சூப்போட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். தக்காளி விழுது சேர்த்துட்டு இது நல்ல ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி தூள், 1 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்துட்டு அதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது உங்களோட சூப்புக்கு நல்ல ஒரு ரிச்னஸை கொடுக்கும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், செலரி, பார்ஸ்லி, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலை, பயிறு, மட்டன் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பருப்பு அடி பிடிச்சிடும். ஃபைனல் கார்னிஷ்காக கொத்தமல்லி இலைகள், பார்ஸ்லி இலைகள், லெமன் எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த சூப்பு ஒரிஜினல் ரெசிபி வந்து நல்லா சங்கியாக தாங்க இருக்கும். முழுசாக கொண்டக்கடலை, மட்டன், தக்காளி, வெங்காயம் எல்லாமே. நான் தான் ஒரு சூப் ஃபீல்க்காக நல்லா ஃபைனாக அரைச்சி பண்ணியிருக்கிறேன். இந்த சூப் கூட கண்டிப்பாக ப்ரெட்டு இல்லைனா புகெட் வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், 3 விசிலுக்கு அப்புறம் ரெஸ்ட் விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இதான் நம்மளோட சூப் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. வாவ், செம்மையாக இருக்குல்ல. இதில் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் காரத்துக்கு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த சமயத்தில் ஃபைனலாக காரம், உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பவுலில் சர்வ் பண்ணுங்கள். சூப்பை செஞ்சு முடித்த கையோட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துருங்க. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா செட்டில் ஆகி சூப் அப்படியே லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சூப்பை மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டீஸ்பூன் பப்ரிக்கா பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு எண்ணெய் லேசாக சூடான உடனே ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை சேருங்க. இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், ப்ரெசன்டேஷனும் சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் க்ரீம் சேர்த்துருக்கிறேன். நம்ம தனியாக எடுத்து வச்ச கொண்டக்கடலையும் பயிரும், பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளும் பார்ஸ்லியும், லெமன் மறந்துடாதீங்க, மஸ்ட்டுங்க, மஸ்ட்டு. நல்ல ஒரு பிரைட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த லெமன் இந்த சூப்புக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம் சுட சுட. வாவ், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சூப் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதுவும் இந்த புகெட்டோட வாவ், சான்ஸே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த ஹரீரா சூப் ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரமதான் காலத்தில் உங்களோட ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தாங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். மற்றொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, நீங்களும் சமைக்கலாம்.